வணக்கம். சூலூர் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட கார்த்திக் மற்றும் மோகன்ராஜை 3 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள போக்சோ, அதாவது குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துல இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. 5 நாட்கள் இந்த கார்த்தி மற்றும் மோகன்ராஜை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என காவல்துறை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் கோவை மத்திய சிறையிலிருந்து கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் இருவரையும் போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வந்தார்கள். அரை மணி நேரம் தற்போது மூடப்பட்ட நீதிமன்ற அறையில் விசாரணை நடைபெற்ற சூழல்ல இவர்கள் 2 பேரையும் 3 நாட்கள் காவல்துறை கஸ்டடியில் வைத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கார். இந்த 3 நாட்கள் பாத்தீங்கன்னா இந்த வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய வேலை இருக்கனால அது தொடர்பான விசாரணைகள் மற்றும் சாட்சியங்கள், அடையாள அணிவகுப்பு போன்ற பணிகளை காவல்துறை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் மற்றும் வீடியோ அனைத்துமே போலீசார் குற்றப்பத்திரிகைகள் சேர்ப்பார்கள். அதே சமயம் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் சிறுமிக்கு எந்த விதமான கொடுமைகள் செய்யப்பட்டது அதை நடித்து காண்பிக்க சொல்லி அது போன்ற வீடியோக்கள் மற்றும் வாக்குமூலங்களை எடுப்பார்கள். அதே சமயம் இந்த வழக்குல வேற ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கார்களா என்பதையும் காவல்துறை விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கை விசாரிக்க 3 தனிப்படைகள் அமைத்திருந்தார்கள். இந்த வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதால் விரைவாக எடுக்க வேண்டும். கூடுதலாக இருந்த தனிப்படைகள் அமைப்பட்டு 5 தனிப்படைகள் இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக நீதிமன்றம் இவங்களை 3 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவு கொடுத்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.